Recticat.com உங்களோட ஃபோனு இல்லை லேப்டாப்பு இல்லை டேப்லெட்டு இது மாதிரி எதுவாக இருந்தாலும் உங்கள் டோர் ஸ்டெப்லேயே வந்து சர்வீஸ் பண்ணி தராங்க. இப்போதைக்கு இவங்க வந்து கோயம்புத்தூரில் மட்டும்தான் இருக்காங்க. வெல்கம் டு டெக் பராடி வித் எஸ்ஜி. இந்த வாரம் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐஃபோன் 12 பற்றி தான். அதுவும் இங்கே சென்னையில் தான் ஃபாக்ஸ்கான் பிரான்ச்சில் அசம்பிள் ஆகிட்டுருக்கு. இந்த செப்டம்பர் மாதம் 2020 ரிலீஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்க்கலாம், வந்தால் தான் அது உண்மை. மொத்தம் ஐஃபோன் 12 3 மாடலில் வரப்போகுதான். ஐஃபோன் 12, ஐஃபோன் 12 ப்ரோ, அப்புறம் ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸு. சரி, 3 மாடலில் ரிலீஸ் பண்ணுறாங்க, பார்த்த உடனே கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கணும் இல்லையா? அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 3 மாடலுக்கும் ஒவ்வொரு சைஸ் வச்சுருக்காங்க. ஐஃபோன் 12 பார்த்தீங்க அப்படின்னாக்கா 5.4 இன்ச்சு. அப்படியே ஐஃபோன் 12 ப்ரோவுக்கு பார்த்தோம்னா 6.2 இன்ச்சு. அப்புறம் அப்படியே அந்த ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 6.7 இன்ச்சு டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க. ஐஃபோன் 12 வேறு ஆச்சு, டிசைன் இம்ப்ரூவ்மெண்ட் ஏதோ ஒன்று பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மூளையை பிச்சு இப்படியெல்லாம் கஷ்டப்படவே இல்லை, ரொம்ப சிம்பிளாக முடிச்சுக்கிட்டாங்க. சரி, அப்படி என்ன டிசைன் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஐஃபோன் 6 இருந்து டாப்பு பாட்டம் டிசைன் எடுத்துக்கலாம். நீ என்ன பண்ணுற, இந்த ஐஃபோன் 5 இல்லை அதுக்கு முன்னத்த மாடல்லாம் வந்துச்சு இல்லையா, அதில் இருந்து அந்த ஸ்கொயர் சைட் டிசைனை எடுத்துரு, ரெண்டையும் மேட்ச் பண்ணி ஐஃபோன் 12ன்னு கொண்டு வந்திருக்கிறாங்க. மற்றபடி எல்லாமே அரைச்ச மாவை தான் அரைச்சிருக்காங்க. சொல்லப்போனால் 10 வருஷமாக ஒரே மாவை தான் அரைச்சிக்கிட்டு இருக்காங்க. டச் ஐடி கிடையாது, ஃபேஸ் ஐடி தான். இப்படி தான் சைனாவில் ஒருத்தன் ஐஃபோன் வாங்கியிருக்கான், ஃபேஸ் லாக்கும் செட் பண்ணிட்டான். அவன் ஏதோ அவன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் அனுப்பிட்டு இருந்திருப்பான் போல். அவன் ஃப்ரெண்டு வந்தவுடனே டக்குன்னு ஃபோனை லாக் பண்ணிட்டான். அப்புறம் 2 பேரும் வந்துட்டு அப்படி இப்படின்னு சண்டை போட்டு திடீர்னு பார்த்தாக்கா அவன் ஃப்ரெண்டோட ஃபேஸை வச்சு அன்லாக் ஆயிடுச்சு. சரி, இது எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே ஆச்சரியம். சரி, நம்ம இப்போ ஒன்று பண்ணலாம், நம்ம கிளாஸில் இருக்க வேறு ஏதாச்சும் பசங்க மூஞ்சியில் போயிட்டு ஃபேஸ் ஐடி டிடெக்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. சொல்லப்போனால் அங்கே இருக்க முக்கால்வாசி பேரோட ஃபேஸ் டிடெக்ட் ஆகி ஃபோன் அன்லாக் ஆகிருச்சான். அப்புறம் எதுக்கு இந்த ப்ரைவசியே இல்லாத ஒரு இது? சரி, இதுதான் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா நம்ம ஊரில் இருக்க அல்ட்ரா மாடல்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு நைட் 12 மணிக்கு கூட மேக்கப் இல்லாமல் ஃபோன் அன்லாக் பண்ண முடியலையா. ஃபிங்கர் பிரிண்ட்டோ இல்லை டச் ஐடியோ இருந்துச்சுன்னா டக்குன்னு ஓப்பன் பண்ணிடலாம்ல. இதை ஏன் சொல்கிறான்னா, நைட் 12 மணிக்கு அவங்க வீட்டில் யாராவது ஒரு திருடம் பூந்துட்டான்னு வைங்க, ஏன்னா அவங்க தான் அல்ட்ரா மாடல் ஆச்சு, ஏதோ ஒரு ₹1 கோடி தேரும் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் உள்ளே பூந்துட்டாங்கன்னு வைங்க. அந்த பொண்ணு எமர்ஜென்சிக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு கூட ஃபஸ்ட்டு ஃபோனை தேடுறதுக்கு முன்னாடி மேக்கப் கிட்ட தான் தேட வேண்டியிருக்கு. ஃபோட்டோ கிளாரிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனு ரொம்ப நல்லாவே இருக்குது. அப்புறம் இந்த பேட்ரி ஸ்டாண்ட் பை, ப்ராசஸர் ஸ்பீடு இதெல்லாம் கூட ரொம்பவே நல்லா இருக்குது. என்ன ஒன்று இந்த பெரிய ஐஃபோன் தான், அதாச்சும் ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸ் தான் கைக்கு ரொம்ப பெருசாக இருக்குது, அடக்கமாகவே இல்லை. இருங்க இன்னும் ஃபோனே லான்ச் ஆகலையே, அப்புறம் எப்படி கேமரா கிளாரிட்டி, ப்ராசஸர் ஸ்பீட்லாம் பற்றி சொல்கிறீங்க? எல்லாம் ஒரு தொழில் ரகசியம்தான். ஒரு பேரடிக் செட் ஆகுது அப்படின்னா எதுவுமே தப்பு இல்லைன்னு அண்ணனே சொல்லியிருக்காரு. யார் அந்த அண்ணன்? நான் தான்.